என் பிள்ளையே, நீ இதை இப்போது கேட்கிறாயென்றால் அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. நீ பல நாட்களாக அமைதியாக போராடி கொண்டிருக்கிறாய். வெளியில் சிரிப்பு, ஆனால் உள்ளே கண்ணீர். நீ யாரிடமும் சொல்ல முடியாத வலி, நீ மட்டும் தெரிஞ்ச ஒரு சுமை. ஆனால் இப்போது நான் உன்னிடம் சொல்ல விரும்புகிறேன். நான் உன்னை மறக்கவில்லை. நீ அமைதியாயிருந்தாலும், நீ பேசாமல் இருந்தாலும், நான் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கேன். உன் வலியை நான் அறிவேன் என் பிள்ளையே. நீ நினைக்கிறாய், யாருக்கும் என் நிலைமை புரியாது என்று. ஆனால் நான் புரிந்து கொண்டேன். நானும் தள்ளப்பட்டேன். நானும் அவமதிக்கப்பட்டேன். என் சொந்தமானவர்களாலேயே நான் வஞ்சிக்கப்பட்டேன். ஒரு நேரத்தில் நான் கூட சொன்னேன், அப்பா, நீ என்னை விட்டுவிட்டாயா என்று. அந்த அளவுக்கு வலி என்னோட வாழ்க்கையிலும் இருந்தது. அதனால்தான் நான் சொல்லுறேன், நீ சந்திக்கிற வலி உன் முடிவு இல்லை. உன் கண்ணீர் வீணாகாது. உன் போராட்டம் அர்த்தமில்லாதது இல்லை. அது உன்னை உருவாக்குற ஒரு வழி. உன் காத்திருப்பு வீணில்லை. நீ இப்போ காத்திருக்கிறாய் ஒரு நல்ல வேலைக்காக, ஒரு நல்ல வாழ்க்கைக்காக. நீ கேட்கிறாய், கடவுளே, ஏன் இவ்வளவு தாமதம்? என் பிள்ளையே, நான் தாமதமாக மாட்டேன். நான் ஏற்ற நேரத்தில் உனக்காக வருவேன். லேசர் கதையை நினைத்துப் பார். நான் உடனே போகவில்லை. நான் காத்திருந்தேன். அவர்களெல்லாம் நினைத்தார்கள், இப்போது எல்லாம் முடிஞ்சு போயிற்று என்று. ஆனால் நான் சொன்னேன், இது முடிவு இல்லை. நான் அழைத்தபோது இறந்த லேசர் உயிரோட வந்தான். அதனாலே உன் தாமதம் தேவனின் மறுப்பு இல்லை, உன் காத்திருப்பு தேவன் செய்கிற அற்புதத்துக்கான தயாரிப்பு. என் பிள்ளையே, சில நேரங்களில் உனக்கு தோன்றும், நான் ஒற்றுமையாகத்தான் இருக்கேன், ஆனால் யாரும் புரிஞ்சிக்கவில்லை, யாரும் என்னோட இல்லை என்று. ஆனால் நான் உன்னிடம் சொல்லுறேன், நான் உன்னோட இருக்கேன் என்று. நீ இரவு அழுத நேரம், நீ யாருக்கும் தெரியாம கண்ணீர் விட்ட நேரம் நான் பார்த்தேன். நீ விழுந்தாலும், நீ உடைந்தாலும் நான் உன்னை விட்டுட மாட்டேன். நீ யார்னு தெரிஞ்சுக்கோ என் பிள்ளையே. நீ உன்னை பற்றி தவறா நினைக்காத. நான் தோல்வியுற்றவன் என்று நீ உன்னையே இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கிறாய். ஒரு தவறு, 2 தவறு, அதை வைத்து உன் வாழ்க்கையை நீயே தீர்மானித்து விடுகிறாய். ஆனா கேள், ஒரு தவறு உன்னை தோல்விகாரனாக மாற்றாது. அது உன்னை இன்னும் வலிமையாக்கும். நீ விழுந்ததாலே நீ தோல்வி என்று இல்லை. மீண்டும் எழுந்தால் அதுதான் உண்மையான வெற்றி. என்னால் முடியாது. இந்த வார்த்தையை நீ பலமுறை உன்னிடமே சொல்லிக் கொண்டிருக்கிறாய். முயற்சி செய்யும் முன்பே நீ உன்னை நீயே நிறுத்திக் கொள்கிறாய். இது பயம் பேசும் வார்த்தைகள். இது உண்மை அல்ல. உன்னால் முடியாதது என்று எதுவும் இல்லை. நீ ஒருவனாக இல்லை. தேவன் உன்னுடன் இருக்கிறார். நீ ஒரு அடியை எடுத்தால் தேவன் பல வழிகளை திறப்பார். என் வாழ்க்கை முடிந்துவிட்டது. இந்த எண்ணம்தான் மிகவும் ஆபத்தானது. ஒரு நிலைமையை பார்த்து நீ முழு வாழ்க்கையையும் முடிந்தது போல நினைக்கிறாய். ஆனா உண்மை என்ன தெரியுமா? இது முடிவு இல்லை. இது ஒரு புதிய தொடக்கம். நீ இப்போது நிற்கும் இடம் உன் இறுதி இடம் அல்ல. தேவன் இன்னும் உன் கதையை எழுதி கொண்டிருக்கிறார். இது உண்மை அல்ல. நீ உன்னை பற்றி நினைக்கிறதெல்லாம், உன் மனதில் தோன்றும் சந்தேகங்கள் எல்லாம், அது உண்மை இல்லை. நீ என் படைப்பு. நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவன். ஒரு நோக்கத்துடன் நீ உருவாக்கப்பட்டவன். இந்த உலகம் உன்னை தவறாக புரிந்து கொள்ளலாம், உன்னை மதிக்காமல் இருக்கலாம், உன்னை தள்ளிவிடலாம். ஆனால் நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன். நான் உன்னை மதிக்கிறேன். நான் உன்னை நேசிக்கிறேன். நீ எத்தனை முறை விழுந்தாலும், நீ எவ்வளவு தூரம் உடைந்திருந்தாலும் நான் உன்னை விடமாட்டேன். நீ விழுந்த இடத்திலிருந்து மீண்டும் எழுந்து நிற்க நான் உனக்கு வலிமை தருவேன். நீ இழந்ததை விட அதிகமானதை நான் உன் வாழ்க்கையில் கொடுப்பேன். பயம் உன்னிடம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கும், நீ முடியாது, நீ தோல்வி அடைவாய், நீ மீண்டும் விழுந்து விடுவாய். அது உன் மனதை தளரச் செய்யும், உன் தைரியத்தை குறைக்கும், நீ முன்னேறாமல் தடுக்க முயலும். ஆனால் விசுவாசம் வேற மாதிரி பேசும். நான் உன்னுடன் இருக்கிறேன்.
பயப்படாதே. நீ தனியாக இல்லை. பயம் உன்னை கீழே இழுக்கும். ஆனா விசுவாசம் உன்னை உயர்த்தும். பேதுரு தண்ணீர் மேல் நடந்ததை நினைத்துப் பார். அவன் என்னை பார்த்து கொண்டிருந்த வரை அவன் தண்ணீர் மேல் நின்றான். அவன் மூழ்கவில்லை. அந்த நொடியில் அவன் கவனம் மாறியது. அவன் அலைகளை பார்த்தான். காற்றின் சத்தத்தை கேட்டான். அப்போதே அவன் மூழ்க ஆரம்பித்தான். அதனால்தான் நான் உன்னிடம் சொல்லுகிறேன், உன் வாழ்க்கையிலும் அலைகள் வரும், சூழ்நிலைகள் குலுங்கும், பிரச்சனைகள் உன்னை பயமுறுத்தும். அதனால் நீ உன் கவனத்தை மாற்றாதே. நீ என்னை பார், உன் பிரச்சனைகளை அல்ல. நீ என்னை பார்த்து கொண்டே இருந்தால் பயம் உன்னிடம் அதிகாரம் செலுத்தாது. சூழ்நிலைகள் உன்னை கீழே இழுக்காது. நீ நிலைத்திருக்க முடியும். நீ உயர முடியும். உன் முன்னேற்றம் வரப்போகிறது என் பிள்ளையே. நீ இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாய். வலி வழியாக, கண்ணீர் வழியாக, அமைதியான போராட்டங்கள் வழியாக. அதனால் இப்போது கைவிடாதே. உன் கண்ணீர் எண்ணப்பட்டிருக்கிறது. உன் வலி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு நொடியும் வீணாகவில்லை. நீ தூங்காமல் கழித்த இரவுகள், நீ தனியாக உணர்ந்த நேரங்கள், நீ கைவிட நினைத்த அந்த தருணங்கள் எல்லாமே எனக்குத் தெரியும். இப்போது உன் நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நான் உனக்காக கதவுகளைத் திறப்பேன். யாராலும் மூட முடியாத கதவுகள். நான் உன்னை உயர்த்துவேன். நீ நின்ற இடத்திலிருந்து மேலே கொண்டு போவேன். நீ இப்போது நினைப்பதைக் காட்டிலும் உயரமாக. நீ காத்திருக்கிறதெல்லாம் ஏற்கனவே தயாராகிக் கொண்டிருக்கிறது. நீ தாமதம் என்று நினைத்தது உன்னை சிறப்பாக மாற்றுவதற்கான நேரம். இப்போ ஒரு நிமிடம் அமைதியாக இரு. உன் கண்களை மெதுவாக மூடு. உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள். நான் உன்னிடம் பேசுகிறதை கேள். என் பிள்ளையே, நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ பயப்படாதே. நான் உன்னை ஒருபோதும் விடமாட்டேன். நீ கைவிட நினைத்த அந்த நேரங்களிலும் கூட நான் உன்னை பிடித்துக்கொண்டே இருந்தேன். நீ பலவீனமாக இருந்த நேரங்களில் நான் உனக்கு வலிமையாக இருந்தேன். நீ வழியின்றி நின்ற நேரங்களில் நான் உனக்காக வழி தயார் செய்து கொண்டிருந்தேன். இன்னும் கொஞ்சம்தான், சில நொடிகள், சில நாட்கள், உன் வாழ்க்கை மாறப்போகிறது. நீ இழந்ததை விட, நீ நினைத்ததை விட, அதைவிட பெரியதைக் காணப்போகிறாய். உன் வலி வீணாகவில்லை. உன் காத்திருப்பு அர்த்தமுள்ளதாக உள்ளது. உன் வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நீ தனியாக இல்லை. நீ மறக்கப்படவில்லை. நான் உன் இயேசு என்றும் உன்னுடன் இருக்கிறேன். ஆமென்.